அவள் ஒருவேளை சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஜுன்னு லக்கியோட பர்த்டே வருது. அப்போ மித்ரா வந்துட்டு லக்கிக்கு விஷ் பண்ணுறாங்க. அதே மாதிரி லக்ஷ்மியும் ஜுன்னுக்கு விஷ் பண்ணுறாங்க. அப்போ வெளியில் நல்ல மழை வருது. அப்போ லக்ஷ்மி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மழையில் தான் அந்த கடவுள் ஒன்று எனக்கு கிஃப்டாக கொடுத்தாரு, இந்த மழையில் தான் நீ பிறந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மித்ராவும் வந்துட்டு லக்கி கிட்ட வந்து சொல்கிறாங்க, சரி நாம் அந்த மழையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் ஜுன்னுவும் அதுக்கப்புறம் மித்ரா லக்கி 2 பேரும் வந்துட்டு ஜன்னல் பக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜுன்னுவும் லக்கியும் வந்து பார்க்குறாங்க, பார்த்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மழையில் தான் நான் பிறந்தனா அப்படின்னு ஜுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லக்கியும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே லக்ஷ்மிக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே அதை மித்ரா கிட்ட வந்து கேட்குறாங்க, லக்கியோட அம்மா யார் அப்படின்னு கேட்க, அதுக்கு மித்ரா வந்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனாலும் லக்ஷ்மிக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்கும். இன்னொரு பக்கம் மனிஷாவுக்கு ஒரு கனவு, பாஸ்கர் தப்பிச்சு வந்து எல்லா உண்மையாக சொல்கிற மாதிரி வீட்டில் வந்து லக்ஷ்மியோட பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி வந்து நினச்சி பார்க்குறாங்க. உடனே ரவுடிங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த பாஸ்கர் அங்கே தான் இருக்கானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த ரவுடிங்க கொஞ்சம் நேரத்தில் பார்க்கும்போது பாஸ்கர் அங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பார். அவங்க வந்துட்டு பாஸ்கரை துரத்திக்கிட்டு வருவாங்க. அவங்க நேராக வந்துட்டு மித்ராவோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. அதனால் அந்த ரவுடிங்களாம் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மித்ரா கிட்ட லக்கியோட அம்மா யாருன்னு கேட்கும்போது அப்போ வந்துட்டு மித்ரா பேச வருவார். ஆனால் அதுக்குள்ளே லக்ஷ்மி வந்து அதை தடுத்துருவாங்க. அப்போது லக்ஷ்மியை அரவிந்தா வந்து தனியாக கூட்டிகிட்டு வராங்க. மித்ரா லக்ஷ்மியை வந்து அரவிந்தா வந்து பயங்கரமாக வந்து திட்டுறாங்க. எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணுற, என்ன லக்ஷ்மி ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, லக்ஷ்மியோட அம்மா யார் அப்படின்னு மித்ரா சொல்ல போகும்போது நீ ஏன் தடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத மனிஷாவும் தேவயானியும் ஒட்டு கேட்டுட்ருப்பாங்க. உடனே லக்ஷ்மி சொல்கிறாங்க, அவர் யாரோட பேரை சொல்ல போகிறாருன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையாத்த அப்படின்னு சொல்ல, மித்ரா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறந்த நாள் அதுவுமா வந்துட்டு லக்கியும் ஜுன்னுவும் நான் ஏமாற்ற விரும்பலை, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அரவிந்தா, எப்போவும் அவங்கள பற்றி தான் நீ யோசிப்பியா, உன்னை பற்றி ஒரு நாளும் நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி என்கிட்ட ஏதோ பேசணுன்னு சொன்னேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, லக்கியை பற்றி தான் அப்படின்னு கேட்குறாங்க. லக்கி முன்னாரில் தானே பிறந்தா, உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அன்னைக்கு நல்ல மழை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அன்னைக்கு நல்ல மழை, இடி மின்னல் எல்லாம் இருந்துச்சு, ஜுன்னு பிறந்தப்போ இப்படி தான் மழை வந்துச்சு அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்படியா அப்படின்னு கேட்க, லக்கியும் ஜுன்னுவும் ஒரே நாளில் பிறந்திருக்காங்க, 2 பேரும் முன்னாரில் தான் பிறந்திருக்காங்க, அதே நாளில் நல்ல மழையும் வந்திருக்கு. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஏதோ இது சாதாரண விஷயம் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மனிஷாவும் தேவயானியும் லக்கி பற்றின உண்மை தெரிஞ்சிடுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு மனிஷா தேவயானி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பதட்டம் எனக்கு நேரத்துலேருந்தே இருக்குது அப்படின்னு வந்துட்டு தேவயானி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் லக்கிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு அரவிந்தா கேட்க, அதை தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரவிந்தா வந்துட்டு நேற்று நைட்டு மித்ரா சொல்லி தான் எனக்கும் ஜுன்னும் முன்னாரில் தான் பிறந்தான் அப்படின்றது எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது, அப்படி இருக்கும்போதும் நான் எப்படி உன்னோட கேள்விக்கெலாம் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி வந்துட்டு அப்படின்னா லக்கியோட அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, லக்கி பிறந்ததுக்கப்புறம் அவள் போயிட்டா விட்டுட்டு, அவளோட முகத்தை கூட நாங்கள் பார்க்கல, எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா லக்கியை நீங்கள் எங்கே பார்த்தீங்க, முன்னாடில் எந்த இடம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அரவிந்தா வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்க்க மனிஷாவுக்கு ரொம்ப பயம் வரும். அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா மித்ரா கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. மித்ரா சார் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மித்ரா வந்துட்டு நீ பேசுகிறதெல்லாம் வந்து போய் தானே, அதை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இதையெல்லாம் மனிஷா தேவியானையும் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போகிறது ஒரு ஹெல்ப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மித்ரா, நீ என்னை ஏமாற்றிட்ட, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே லக்ஷ்மி, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மித்ரா, நான் வேண்டான்னு சொன்னாலும் நீ வீட்டுக்குள்ளே வந்துட்ட, இப்போது கேட்க மாட்டேன்னு சொன்னாலும் விட மாட்டேன், சரி சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்போ லக்ஷ்மி சொல்கிறாங்க, எப்படியோ அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால் அன்னைக்கு பூஜையில் நீங்கள் என்னோடய பக்கத்தில் உட்காந்துட்டீங்க, அதே மாதிரி இன்றைக்கி பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ கேக் கட் பண்ணுறப்போ நான் உங்கள் பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மித்ரா, ஏன் மறுபடியும் எல்லாருக்கும் நீ என்னோட
ஒய்ஃப் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு லக்ஷ்மி இல்லை, நீங்கள் ஜுன்னுவோட அப்பா அப்படின்னு எல்லாருக்கும் முதல் முறையாக தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறியா? குழந்தைங்களை காரணமாக வச்சு என்னோட மனைவி அப்படின்ற இடத்த நீ மறுபடியும் பிடிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு லக்ஷ்மி வந்துட்டு ஜுன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் வந்துட்டு இவர் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டான். கண்டிப்பாக பர்த்டே ஃபங்க்ஷனில் லக்கி பக்கத்தில் நீங்களும் உங்கள் பக்கத்தில் நானும் இருக்கணும் அப்படின்னு அவன் ரொம்ப ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்ல, உடனே மித்ரா ரொம்ப கோவமாக அது அவன் ஆசையா இல்லை உன்னோட பேர் ஆசையா அப்படின்னு கோவப்படுறாங்க. இன்னும் எத்தனை தடவை என்னை ஏமாற்ற போகிறேன்? அன்னைக்கு பிரவீன் மெட்டலோடு சேர்ந்து என் முதுகில் குத்துனேன், அன்னைக்கே வந்துட்டு என் மனசு உடைஞ்சு போச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ போன நாள்லேருந்து மிச்சம் இருந்த அந்த மனசும் செத்து போச்சு. நான் எப்படி இருக்கேன், என்ன ஆயிட்டேன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்க கூட நீ முயற்சி பண்ணல. அது மட்டும் இல்லை, பேரை மாற்றிக்கிட்டு வேற ஒருத்தையாக நடித்தேன். ஜுன்னு என்னோட பையன்தான் அப்படின்னு அப்போ ஒரு தடவையாவது நீ சொன்னியா? சொல்லலை என்கிட்ட அப்படின்னு கோவப்படுறாங்க. அப்போ லக்ஷ்மி என்ன நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை இருக்குது, ஆனால் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மித்ரா, இப்போ வந்து ஜுன்னு ஏன் பையன்னு சொல்கிற, அவனுக்கு அப்பாவாக இருக்க சொல்கிற, ஃபங்க்ஷனில் ஏன் பக்கத்தில் நிற்கணும்னு கேட்குற, அப்படி கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்குது லக்ஷ்மி? முதல்ல நீ என் லக்ஷ்மி தான் அப்படின்னு உன் மனசாட்சியோடு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப கோவமாக மித்ரா வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து மனுஷன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. எப்படி பேசுகிறான் பார்த்தியா, கண்டிப்பாக அவன் மனசு உடஞ்சி போயிருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மித்ரா வந்து சொல்கிறாங்க, நான் லவ் பண்ண லக்ஷ்மி வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செத்து போயிட்டான், அதே நாளில் மித்ராவும் செத்துட்டான் அப்படின்னு சொல்ல, அப்போ லக்ஷ்மி தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மித்ரா, அதுக்கு நீ எப்போவுமே பொய்யே சொன்னதுனால இப்போது உண்மையை கேட்கணுன்ற பொறுமையே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு லக்ஷ்மி உங்களை மாதிரி ஏமாத்துற பழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் என்னையே ஏமாற்றிக்க முடியாது, அதனால தான் உண்மையை சொல்கிறேன். உன் மேலே இருந்த லவ் போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு, நமக்குள்ளே இனிமேல் எந்த உருவம் இல்லை. இன்னும் ஏதாவது இருக்குன்னு நினச்சி என் வீட்லேயே நீ இருக்கிற, அது இனிமேல் உனக்கு கிடைக்காது. அது எவ்வளோ சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கிறியோ அது அந்தளவுக்கு நல்லது அப்படின்னு மித்ரா சொல்லிடுறாங்க. உடனே லக்ஷ்மி, நான் லக்ஷ்மியாக கேட்கல, ஒரு அம்மாவை கேட்குறேன், குழந்தைங்களுக்காக மட்டும்தான். நீ ஜுன்னுக்கு மட்டும்தான் அம்மா, லக்கி என்னோட பொண்ணு, குழந்தைங்கன்னு சொல்லி நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்க்காத அப்படின்னு கோவப்படுறாங்க. உடனே லக்ஷ்மி, சரி லக்கி உங்கள் பொண்ணு தான், ஜுன்னு என்னோட பையன்தான், அவங்களுக்காக தான் கேட்குறேன், ஒரே ஒரு தடவை வேண்டான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு இதுக்காக சம்மதிங்க, வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க, நான் நம்பி தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மித்ரா வந்துட்டு, என்னை கஷ்டப்படுத்துறது தான் உன்னோட வேலை, உன்னால் எல்லாத்தையும் இழந்தவனா, இனிமேல் புதுசாக இழக்க என்ன இருக்குது சொல்லு, போ, உனக்கு என்ன விருப்பமோ அதையே செய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மனிஷா என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்கர் இந்த வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு இங்கே வெளியில் வந்து நின்றுட்டுருப்பாங்க. மித்ரா சந்தேகப்பட்டு இவங்களாம் ஏன் இங்கே இருக்காங்க அப்படின்னு மனிஷா கிட்டே கேட்க, அவங்க எல்லாம் பவுன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அவங்கள அனுப்பிட்டு மனிஷா அவங்கக்கிட்ட விஷயத்தை கேட்கும் போது அந்த பாஸ்கர் தப்பிச்சிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஸ்கர் வந்து ரொம்ப ரோட்டில் அடிபட்டு கிடப்பார். அப்போது அர்ஜுன் தான் வந்துட்டு பாஸ்கரை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு கான்ஷியஸ் வந்திருக்காது. டாக்டர்கிட்ட அந்த அவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்து அவருக்கு கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த விஷயத்தையும் வந்துட்டு லக்ஷ்மிக்கிட்டேயும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஜுன்னு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அர்ஜுன் வரல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதனால் கால் பண்ணி கேட்கும்போது அவர் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.